ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தரணி சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபினா சிக்கன் வறுவல் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். இப்போ நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கரம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே நான் சேர்த்துக்கிறேன். பட்டை, லவங்கம், சோம்பு, பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, 4 குண்டு வரமிளகா சேர்த்துருக்கேன். சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிப்போம். இப்போ 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். 2 ஸ்பூன் கிட்ட நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்து விட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் கிட்ட நான் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் இந்த எண்ணெயிலேயே. இப்போ இந்த அளவுக்கு மசாலா வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் சிக்கன் எல்லாமே சேர்த்துக்கிறேன். சேர்த்து விட்டு இந்த மசாலாவோட சிக்கனை மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் கிட்ட நான் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு சிக்கன் வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன் வேவுற அளவுக்கு கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ இதை மூடி வச்சுக்கலாம். சிக்கன் நல்லா ட்ரை ஆகி வரட்டும். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சிக்கன் நல்லா ட்ரை ஆகி வந்துருச்சு. இந்த அளவு எனக்கு போதும். நான் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கிறேன் லாஸ்ட்டாக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.